பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியான தேவன் தமது சாயலுக்கும் ரூபத்துக்கும் பூமியிலே வடிவமைத்த உருவம் மனிதன். அதே போல தமது பரலோக ஆளுகைக்கும் தமது சிங்காசனம் இருக்கும் பரிசுத்த பர்வதத்துக்கும் ஒப்பாக பூமியிலே உருவாக்கிய இடம் சீயோன் பர்வதமும் அதன் மீது அமைந்திருக்கும் எருசலேம் நகரமும் ஆகும். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் தனது மனதில் இருந்த விருப்பத்தின்படியே உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனை உருவாக்கும் போதே அவனுக்குள் தன் உறைவிடமாக உள்ளத்தை உருவாக்கினார். அதே போல பூமியை உருவாக்கும் போதே பரலோகத்தில் ஆளுகை செய்வதற்கு ஒப்பாக பூமியில் சீயோன் பர்வதத்தில் உள்ள எருசலேமை உருவாக்கினார்.